இந்த பதிவை யாரும் மேலே தூக்கி விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10 வீல் டாரஸ் லாரிங்க. இதில் வெல்டிங் பிகினர்ஸ் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதில் கட்டு போல்ட் உட்காரக்கூடிய இந்த இடத்துல 4 போல்ட்டும் அட்டன் டைமில் கட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த 4 போல்ட்டும் எடுக்கிறதுக்காக தான் நம்மகிட்ட வந்துச்சு. ஏற்கனவே நிறைய ஒர்க் ஷாப்பில் இந்த வண்டிக்காரங்க கேட்டிருக்காங்க. பட் யாருமே இதுக்கு ஒத்து வரல இது எடுக்கிறதுக்காக. என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் கம்பெனி டைட்டில் செட் பண்ண போல்ட்டு. இப்போ கட்டான போல்ட்டை எடுறா அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ நம்மளுமே ஆரம்பத்தில் நார்மலாக வெல்டிங் பண்ணி ட்ரை பண்ணோம். பட் வரவே இல்லைங்க. உடனே கேஸ் கட்டிங்கை வச்சு நல்லா ஹீட் பண்ணி பழுக்க வச்சு அந்த போல்ட்டில் இருக்கக்கூடிய துரு, அப்புறம் அந்த போல்ட்டை ஆரம்பத்தில் முடுக்கும்போது எரால்டிட் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே எரியிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக வெல்டிங் பண்ணி மேலே மெட்டல் ஏற்றி மேலே கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு போல்ட்டை வச்சு வெல்டிங் பண்ணி அதையும் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழட்ட ட்ரை பண்ண போகிறோம். எனக்கு இந்த ஒரு போல்ட்டை கழட்டுறதுக்கு 3/4 மணி நேரம் ஆனிச்சிங்க. மொத்தம் 4 போல்ட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 4 போல்ட்டையுமே கழட்டிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் இது வரைக்கும் அட்டன் பண்ண எல்லா போல்ட்டுமே இந்த மாதிரி ரேராக வரது எல்லாமே நம்ம கழட்டியிருக்கோம். நம்ம பதிவுகள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி.